நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான ஷி வாக் இன் டார்க்னஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை நிகழ்வுகளை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை எடுத்துருக்குறாங்களாம். இதில் படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இடிஏன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிபல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லை மீறின தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட தாக்குதல்னால ஃப்ரான்ஸில் வந்து நிறைய பேர் பலியாகிட்டு இருக்கிறதுனால இந்த குரூப்பை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு அண்டர் கவரில் ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி போகக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட கதாநாயகி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் இவங்க பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை ஒரு சூப்பரான ஸ்பை த்ரில்லர் மூவியாக எடுத்துருக்குறாங்கங்க. இந்த படத்துக்கு நடுவில் அங்கங்கே ரியல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் வரும். அதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதை தாண்டி நம்ம ஹீரோயின் கேரக்டர் அந்த கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இவங்க போய் அந்த குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பார்க்கறதுக்கு செம த்ரில்லிங்காக இருக்குங்க. எங்கே இவங்க ரியலாகவே மாட்டிக்க போகிறாங்களோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. இது வந்து படமாக பார்க்குறோம் இப்போ, ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணு பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறனால இது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபுளான மூவியாக இருக்கும். கண்டிப்பாக யோசிக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாங்க.